ஏனென்றால் நாங்கள் அடிப்படையிலே பாமரர்களை, உழைக்கின்ற தொழிலாளர்களை, உழைக்கின்ற சாமானிய மக்களை அவர்களை நம்பி ஆரம்பித்த இயக்கம், அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். ஆகவே நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்பதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. திமுகவினர் மற்றும் விசிகவினர் ஓட்டு பிச்சை எடுப்பதாக கூறிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். அவர் உட்கார்ந்து திருப்புகழை அச்சில ஏத்துறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குதுங்க ஐயா, அவ்வளவு இடத்துல இருக்கு. 5400 ஆண்டுகள் பழமையான தமிழினம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் 5400 ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்கின்ற கேள்வியும் நாம கேட்கிறோம். அதுதான் அருமை சொந்தங்களே, இது போன்ற மாநாடுகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நாம் ஒன்று சேருவோம். அதைவிட முக்கியம் எதற்காக ஒன்று சேருகின்றோம் என்பது முக்கியம். நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக, தீர்க்கமாக வெட்ட வெளியில அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. யாருக்கும் நாம் எதிரி கிடையாது. 2 நாடுகள்ல மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் எதிரி இல்லைங்க. அதை தைரியமா நீங்க காட்டுங்க. நேத்து திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார், இன்னைக்கு எம்பியா இருக்கார், ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர். கோவில்ல சாமி கும்பிட்டு வர்றார் 4 நாட்களுக்கு முன்பு. ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க. நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் 2026 தேர்தலில் வருவாங்க. இந்துக்களிடம் ஓட்டு பிச்சை கேட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நெற்றியில இருக்க விபூதி அடிச்சு திருமாவளவனை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அண்ணாமலை அந்த முருகன் மாநாட்டில். நாங்கள் மக்களிடம் பிச்சை கேட்பதை தவறாகவே எப்போதும் எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் நாங்கள் அடிப்படையிலே பாமரர்களை, உழைக்கின்ற தொழிலாளர்களை, உழைக்கின்ற சாமானிய மக்களை அவர்களை நம்பி ஆரம்பித்த இயக்கம், அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். ஆகவே நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்பதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்றால் அவர்கள் அனைவருமே மிட்டாக்கள், மிராசுகள், பஞ்சனையிலே உறங்கி மஞ்சத்திலே விளையாடுபவர்கள். நாங்கள் சாதாரண குடியிலே பிறந்தவர்கள். மக்களிடம் நிச்சயம் நாங்கள் திரும்ப திரும்ப ஓட்டு பிச்சை கேட்கத்தான் செய்வோம். நிறைய வந்துச்சு, அதுக்கு மேல எங்கிருந்து போட போறீங்க? 21 ஒரே ஒரு விஷயம்தான். ராமர் கோயில் 1000 கோடிக்கு மேலாக அங்கே கட்டுமான பணிகள் நடந்து முடிந்தது. இப்பொழுது பாஜகவில் நடப்பது உண்மையிலேயே மனசாட்சியுள்ள பத்திரிகையாளருக்கு நன்றாக தெரியும். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு செல்வாக்கா அல்லது இப்பொழுது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு செல்வாக்கா? இதுதான் இப்போது அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற போட்டி. ஒருவர் பச்சை துண்டை எடுத்து சுத்தி கொண்டிருக்கின்றார். பச்சை துண்டுக்கு சொந்தக்காரர் நயினார் நாகேந்திரன். இன்னொருவர் காவி துண்டை எடுத்து சுத்தி கொண்டிருக்கிறார். அந்த காவி துண்டுக்கு சொந்தக்காரர் அண்ணாமலை. இந்த போட்டிக்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தான். அந்த போட்டியின் முடிவு தெரிவிட்டும் அதன் பிறகு களத்திலே சந்திப்போம்.